அமெரிக்கன்ஸ் அவங்களோட ட்ரக்ஸில் கேபினோட நோஸ் பெருசாக இருக்கணுன்றதுக்கோசமே நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் சேம் டைம் இந்தியாவில் அந்த கேபினே ஃப்ளாட்டாக இருக்குது. ஏன்னு தெரியுமா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு நாடுமே ரொம்பவே நிறைய டாலர் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் கம்ப்ளீட் வேற வேற டிசைன்ஸ் கோசம். அமெரிக்கன்ஸோட லா படி அந்த அமெரிக்கன்ஸோட ட்ரக்ஸில் அந்த கார்கோ ஸ்பேஸ் லென்த்தை மட்டும் தான் கனெக்ட் பண்ணுவாங்க, கேபினோட ஸ்பேஸை கனெக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த மேசிவான நோஸ் டிசைன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன்ஸோட கிளைமேட்ஸில் அந்த ட்ரக்கு மூவ் ஆகிறப்போ வின்ஸை ஸ்லைஸ் பண்ணி அந்த ஏர் ஃப்ளோவை மேனேஜ் பண்ணும். அந்த ஏர் ஃப்ளோ மேனேஜ் பண்ணுறதுனால அந்த மேசிவான டிசைன் என்ன பண்ணோம்னா அந்த டிரைவர்ஸுக்கு ஷீல்டாக ப்ரொடெக்ட் பண்ணும். அட் த சேம் டைம் எவ்ரி ட்ரக் மூவ்மெண்ட்ஸுக்கும் அது வந்து ஃபியூவில் யூசேஜ் குறைக்கும். சேம் டிசைனை இந்தியா கொண்டு வந்தால் லாஸ்ட் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ல கேல்குலேட் த என்டையர் ட்ரக், அதாவது கேபினையும் சேர்த்து தான். இந்த சூழ்நிலையில் இந்தியன் கம்பெனிஸ் இந்த கேபின்ஸோட நோஸ் டிசைனை பெருசாகணும்னு நினச்சா கார்கோ ஸ்டோரேஜ் லென்த்தை கம்மியாக்கி ஆகணும். இந்த ஐடியானால மல்டிபிள் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் அண்டு யூசேஜ் ஆஃப் மல்டிபிள் ட்ரக்ஸ் அதிகமாகி காஸ்ட் தான் நிறைய ஆகும். அதே சேம் டைம் இந்தியன் ரோட்ஸ் ஹேவிங் த ஷார்ப் நேரோ டர்ன்ஸ். அதே ரோட்டில் அமெரிக்கன் ட்ரக்ஸை விட்டால் அந்தவங்களால டர்னே பண்ண முடியாது. ஆனால் சேம் டைம் இந்தியன் ட்ரக்ஸ் நல்லா அது வளைவு நிலைவாக ஓடுறது கூட இருக்கு. அந்த கேபின்ஸை ஃப்ளாட் ஆக்கி வச்சுருக்காங்க. இப்போது லாட் ஆஃப் அமெரிக்கன்ஸ் ரோட்லேயே லைக் அந்த மவுண்டைன் மாதிரி ரோட்ஸில் அமெரிக்கன்ஸ்னாலேயே அவங்க ட்ரக்ஸை வச்சு ஓட்டுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. இதனால தான் இந்தியன் ரோட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு இதோட பெஸ்ட் சாய்ஸ் ஆகவும் எஃபிஷியன்ட் யூசேஜ் ஆகவும் இருக்குது.